சென்னை மாநகர பகுதிகளுக்குள் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துல பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த பேருந்து நிலையத்திற்கு சென்னையிலிருந்து வர வேண்டும் என்றால் அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனங்கள் மூலமாகத்தான் இந்த பேருந்து நிலையத்திற்கு வர முடியும். அதாவது ரயில் பயணம் என்பது இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்றால் ஊரப்பாக்கம் அல்லது வண்டலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இறங்கி அங்கிருந்து ஆட்டோ மூலமாகத்தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வர வேண்டிய சூழல் என்பது பயணிகளுக்கு ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி கிளாம்பாக்கத்தில் புதிய புறநகர் ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகள் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும் என ரயில்வே துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பணிகளில் ஏற்பட்ட மந்தம் காரணமாக தொடர்ந்து ரயில் நிலையம் கட்டப்பட்டு வரும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஊரப்பாக்கம் மற்றும் வண்டலூர் ஆகிய 2 ரயில் நிலையங்களுக்கு இடையே கிளாம்பாக்கம் பகுதியில் 3 நடைமேடையுடன் கூடிய ரயில் நிலையம் என்பது தற்போது கட்டப்பட்டு வருகிறது. இந்த ரயில் நிலையம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. தற்போது ஒரு நடைமேடை பணிகள் மட்டுமே நிறைவு பெற்றிருக்கிறது. மீதம் இன்னும் 2 நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ரயில் நிலையம் அமைக்கும் அந்த பணிகள் காரணமாக பொதுமக்களும் பயணிகளும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக தொடர் விடுமுறை மற்றும் பண்டிகை காலங்களில் சென்னையில் வசிப்போர் ஏராளமானோர் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில சென்னையிலிருந்து பொதுமக்கள் இந்த பேருந்து நிலையம் வருவதற்கு சிட்டி பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி தவித்து அவர்கள் வருவார்கள். அதாவது ரயில் மூலமாக வரும்போது இந்த பகுதிக்கு வரும்போது சுலபமாக இருக்கும். ஆனால் இந்த பணிகள் மந்தகதியில் நடப்பதால் தொடர்ந்து பயணிகளின் அவதி என்பது அதிகமாக காணப்பட்டது. இந்த ரயில் நிலையம் அமைக்கும் பணிகள் என்பது தற்போது 50% பணிகள் மட்டுமே தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பில் இந்த பணிகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஜனவரி 2026ஆம் ஆண்டு இந்த ரயில் நிலையம் பணிகள் நிறைவு பெற்றாலும் கூட இந்த ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையம் செல்வதற்கு போதிய அளவில் வழி எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை. அதற்காக தமிழக அரசு சார்பில் ஆகாய நடை மேம்பாலம் அமைப்பதற்காக அதனுடைய பணிகளும் நடைபெற்று வருகிறது. இதிலும் ஒரு சட்ட சிக்கல் என்பது நீடித்திருக்கிறது. அதாவது ஆகாய நடை பாதை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதில் பெரும் சிக்கல் இருக்கிறது. ரயில் நிலைய பணிகள் ஜனவரி மாதத்தில் நிறைவு பெற்றாலும் கூட இந்த ரயில் நிலையத்தில் இறங்கும் மக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்வதற்கு கடுமையான சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இந்த ரயில் நிலைய பணிகளை விரைந்து முடித்து இந்த ஆகாய நடைபாதைக்கு நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் நிறைவு பெற்ற பின்னரே இந்த பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இந்த ரயில் நிலையம் முழுமையாக செயல்படும் என பயணிகள் கூறுகிறார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.